கம்பெனிஸ் எல்லாமே விழுந்துகிட்டே இருக்கு. இதுக்கான ரீசன் என்ன? அண்ட் தென் 52 வீக் லோல நிறைய ஸ்டாக்ஸ் வந்து ட்ரேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் வந்து கன்சிடர் பண்ணலாம், அண்ட் தென் எதெல்லாம் வந்து லீவ் பண்ணி வைக்கலாம், எதெல்லாம் இன்னும் அண்டர் வேல்யூல வந்தா கன்சிடர் பண்ணலாம் அப்படின்ற மொத்த டீடைல்ஸையும் இந்த வீடியோல வந்து பாத்திரலாம். அண்ட் தென் உண்மையாவே இப்ப ஷேர் விழுறதுக்கான ரீசன் இங்க நிறைய நியூஸஸ் வந்து பாக்குறது HNB விசாவோட அந்த ஐக்னால தான் வந்து விழுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அண்ட் தென் அது அந்த கம்பெனிக்கு பெரிய பிரச்சனையை வந்து கிரியேட் பண்ணி கொடுக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதெல்லாம் உண்மையா அப்படின்ட்டு எல்லாத்தையுமே இந்த வீடியோல டீடைல்டா வந்து பார்த்தலாம். ஏன் அப்படின்னா அந்த HNB விசானால அந்த கம்பெனிக்கு பெரிய பிரச்சனை இருக்க மாதிரி தெரியல. ஸோ அதை தான் நான் வந்து சொல்றேன். ஸோ அது எல்லாமே டீடைல்டா இந்த வீடியோல வந்து பார்க்கலாம். என்னென்ன ஸ்டாக்ஸ்ல கன்சிடர் பண்ணலாம், இதெல்லாம் வந்து வெயிட் பண்ணலாம். அண்ட் தென் இன்னும் எவ்வளவு வந்து ஃபால்க்கான சான்ஸ் வந்து இருக்கு, அண்ட் தென் இன்னும் எவ்வளவு ஏறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு, பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் என்ன, அண்ட் தென் இப்போ ஐடி ஸ்டாக்ஸ் சுத்தி நடக்கிற விஷயங்கள் என்னென்ன அப்படின்றத டீடைல்டா இந்த வீடியோல வந்து பார்த்துடலாம். இந்த ஐடி ஸ்டாக்ஸ் வீடியோல போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு நோட் ஒன்று கொடுத்துடலாம். இங்க டாடா மோட்டர்ஸோட வீடியோ வந்து இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கும். ஸோ அதுல ஏதோ ஒரு இடத்துல இங்க ரெக்கார்ட் டேட் வந்து அக்டோபர் 1 அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன்னு சொல்றீங்க. ஸோ அது வந்து இருந்தது அப்படின்னா நான் வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ அது வந்து தப்பு தான். ரெக்கார்ட் டேட்ன்றது வந்து வரக்கூடாது, டிமர்ஜர் டேட் தான். ஸோ இங்க டிமர்ஜர் ஆகிற டேட் வந்து என்ன அப்படின்னா அக்டோபர் 1ஆம் தேதி. ரெக்கார்ட் டேட் அந்த ஷேர்ஸ் வந்து நம்ம என்னைக்கு கையில வரப்போகுதோ அதுக்கான ரெக்கார்ட் டேட் வந்து இன்னும் கொடுக்கல டாடா மோட்டர் சைட்ல இருந்து. அது அபிஷியலா செப்பரேட்டா வந்து நாங்க வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்றோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க. ஸோ அதாவது இப்போ வந்து அக்டோபர் 1ஆம் தேதியே வந்து பாத்தீங்கன்னா ரெக்கார்ட் டேட் வந்து கிடையாது. நம்ம ஷேர்ஸ் வந்து ஓன் பண்றதுக்கான லாஸ்ட் டேட் வந்து அக்டோபர் 1ஆம் தேதியே வந்து கிடையாது. ஸோ அதுக்கான ரெக்கார்ட் டேட் இன்னும் அவங்க சொல்லல. அக்டோபர் 1ஆம் தேதி இந்த ரெண்டு கம்பெனியும் டிமர்ஜர் ஆகிறதுக்கான அந்த பிளான் தான் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. அந்த ப்ராசஸ் தான் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க தவிர இந்த ரெண்டு கம்பெனி தனியா வந்து ஆப்ரேட் ஆகுறது தான் ஸ்டார்ட் ஆக போகுது. பட் ஆனா அதுக்கான ரெக்கார்ட் டேட் நமக்கு அந்த ஷேர் ஹோல்டரா வரும்போது நமக்கான ரெக்கார்ட் டேட் இன்னும் வரல. ஸோ அது வந்தது அப்படின்னா வந்து அப்டேட் பண்றேன். ஸோ இதுக்கு முன்னாடி சொல்லிருக்கும் போது அக்டோபர் 1ஆம் தேதி ரெக்கார்ட் டேட்னு சொல்லிட்டேன்னா ஸோ அது வந்து கிடையாது. அக்டோபர் 1ஆம் தேதி ரெக்கார்ட் டேட் கிடையாது. சரி, ஓகே, இப்போ நம்ம வீடியோல போயிடலாம். இங்க ஐடி ஸ்டாக்ஸ்ல இங்க HNB விசானால தான் இந்த கம்பெனிஸ் வந்து இறங்குதா, அந்த HNB விசாக்காக அந்த ஃபீஸ் ஹைக்லாம் பண்ணாங்களா அதனால தான் இறங்குதா அப்படின்னு சொல்ற அந்த ஒரு கேள்விக்கான ஆன்சர் அது உண்மைதான். இந்த HNB விசா ஹைக் போட்டதுல இருந்தே இந்த ஸ்டாக்ஸ் வந்து இறங்க ஆரம்பிச்சிருக்கு. ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாமே ரொம்ப இறங்க ஆரம்பிச்சிருக்கு. பட் ஆனா அது அந்த கம்பெனிக்கு ப்ரெஷரா அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா அதெல்லாம் உண்மை கிடையாது. இங்க ஐடி கம்பெனிஸ் எல்லாருமே இங்க இயர்லி 2000ஸ்ல வந்து நம்மளோட இந்தியன் மக்களை தான் எல்லாருமே வந்து அங்க எக்ஸ்போர்ட் பண்ணாங்க. ஸோ அப்போ HNB விசால அங்க வேலை செஞ்சவங்களோட எண்ணிக்கை வந்து அதிகம். அது எல்லாமே அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா பெரிய பிரஷர் வந்து கிரியேட் பண்ணிருக்கும் இயர்லி 2000s டைம்ல. பட் இப்போ அவங்களோட குளோபல் ஒர்க் ஃபோர்ஸ்ல வெறும் 1% தான் HNB விசால போய் ஒர்க் பண்றவங்களா இருக்காங்க. ஸோ இப்போ இந்த 1% தான் வந்து அஃபெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். அதுலயும் புது புது அப்ளிகேஷன்ஸ் போறவங்க தான். ஸோ அதனால இங்க பெரிய ஒரு எந்த ஒரு சேஞ்சும் வந்து இருக்காது. லோக்கல் ஆட்களே ஏற்கனவே அவங்க ஹையர் பண்ணி தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால இங்க ஐடி கம்பெனிஸ்க்கு ஒரு பெரிய பிரஷர் வந்து இருக்காது. இந்த HNB விசா ஐக்னால ஏற்கனவே இருக்கவங்களுக்கு எல்லாம் ஐக் போடல, அந்த புது அப்ளிகேஷன் தான் ஐக் வந்து போட்டிருக்காங்க. ஸோ அதனால எந்த ஒரு பிரச்சனை வந்து இருக்காது. அந்த குளோபல் ஒர்க் ஃபோர்ஸ்ல வெறும் 1% தான் இங்க HNB விசால போய் ஒர்க் பண்றவங்க. சோ இதனால இங்க ஐடி கம்பெனிஸ்க்கு இது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்காது. பட் ஆனா அந்த ஷேர்ஸ் இறக்கிறதுக்கான ரீசன் இதுவா தான் இருக்கு. பட் ஆனா இங்க HNB விசால அதிகமான மக்கள் போறது இந்தியன் மக்களா தானே இருக்காங்க. அதுக்கான இங்க வந்து கம்மி பண்றாங்கன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா அது உண்மைதான். HNB விசால நம்ம ஊர் மக்கள் அதிகமா தான் போறாங்க. அது என்ன மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் போறாங்க அப்படின்னா இப்போ அமேசானோட டேட்டா நம்ம எடுத்து பார்க்கும்போது HNB விசாவோட 2025 டேட்டா இப்போ வரைக்கும் வந்ததை நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அமேசான்ல வந்து உள்ள போனவங்க HNB விசால உள்ள போனவங்க 10,000 சில்லற மக்கள் வந்து இருக்காங்க. TCS, மைக்ரோசாஃப்ட், மெட்டா இது மூணுத்துலயும் வந்து பார்த்தோம்னா 5,000 சில்லற மக்கள் வந்து இருக்காங்க. ஆப்பிள்ல 4,000 சில்லற மக்களும், விப்ரோ அண்ட் தென் இங்க இன்ஃபோசிஸ்ல வந்து பார்க்கும்போது 2,000 சில்லற மக்களும் HNB விசால உள்ள போயிருக்காங்க. இங்க டோட்டலா HNB விசால உள்ள போனவங்கள 71% இந்தியன் மக்களா தான் இருக்காங்க. அது உண்மைதான். பட் ஆனா அமேசான் மாதிரி பெரிய நிறுவனத்துக்கு தான் போறாங்க, TCS மாதிரி ஒரு பெரிய நிறுவனத்துக்கு தான் போறாங்க. இன்ஃபோசிஸ் அந்த விப்ரோல போறவங்களோட எண்ணிக்கை கம்மி தான். அந்த குளோபல் ஒர்க் ஃபோர்ஸ்ல கால்குலேட் பண்ணும்போது 1% இல்ல ஒர்க் ஃபோர்ஸா போறது. HNB விசால இந்தியன் மக்கள் தான் அதிகமா போறாங்க. பட் ஆனா இது வந்து இந்த ஐடி கம்பெனிஸ்க்கு பெரிய பிரஷர் வந்து கிரியேட் பண்ணி கொடுக்குது இந்த HNB விசாவோட ஐக்னால. சரி, ஓகே, அப்போ உண்மையான பிரஷர் என்னவா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா இது நம்ம TCS ஒரு எக்ஸாம்பிளா வச்சு பார்க்கலாம். FIS எல்லாருமே இங்க ஐடி கம்பெனிஸை விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு நம்ம TCS எக்ஸாம்பிளா பார்த்தோம் அப்படின்னா இங்க 12% வந்து அவங்களோட ஸ்டேக் வந்து இருந்தது, FISோட ஹோல்டிங் வந்து இருந்தது. எந்த பீரியட்ல அப்படின்னா மார்ச் 2025 அப்ப அங்க இருந்து 11.5% தான் இப்ப FISோட ஹோல்டிங்கா இருக்கு. ஜூன் மந்த் டேட்டா படி கிட்டத்தட்ட 0.5% FIS வந்து வித்துட்டு வெளியே போயிருக்காங்க TCS கம்பெனில மட்டும். இந்த மாதிரி ஐடி கம்பெனிஸ் நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா FISோட செல்லிங் பிரஷர் வந்து அதிகமா வந்து இருக்கு. சரி, ஓகே, FISக்குலாம் வந்து கான்ஃபிடன்ஸ் வந்து இல்ல. ஸோ அதனால வந்து வித்துட்டு வெளியே போறாங்க. பட் ஆனா இன்ஃபோசிஸ் மாதிரி நிறுவனம் அவங்களோட ஷேர்ஸ் மேல அவங்களுக்கே நம்பிக்கை வச்சு பைபேக்லாம் வந்து பண்றாங்களே. ஸோ அந்த மாதிரி TCS அந்த விப்ரோ வந்து பண்ணுவாங்களான்னு கேட்டீங்கன்னா அதுக்கான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து போயிட்டு தான் இருக்கு அப்படின்னு சொல்லி அனலிஸ்ட்லாம் சொல்றாங்க. ஸோ அவங்களும் அவங்களோட ஷேர்ஸ் வந்து பைபேக் பண்ணுவாங்க அப்படின்றதான் சொல்றாங்க. ஸோ இங்க FIS எல்லாருக்குமே இந்த கம்பெனிஸ் பிரஷர்ல இருக்கிறத பார்த்துட்டு வித்துட்டு வெளியே போறாங்க. பட் ஆனா இன்ஃபோசிஸ் மாதிரி நிறுவனம் அவங்களோட ஷேர்ஸ் வந்து பைபேக் பண்றேன்னு சொல்லிட்டாங்க. 1,800 வரைக்கும் என் ஷேர் வந்து ஒர்த்து தான் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து பைபேக் வந்து பண்றாங்க. இதே மாதிரி TCS கம்பெனி சொல்லுவாங்கன்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருக்கு. விப்ரோவும் சொல்லுவாங்க, அண்ட் HCLவும் சொல்லுவாங்கன்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருக்கு. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இங்க ஷார்ட் டேர்ம் பிரஷரா இருக்குது, FIS செல்லிங்கா வந்து இருக்கு. அண்ட் தென் கூட ஆட் ஆனா இருக்கிறது இந்த HNB விசா ஐக்கா இருக்கட்டும். அண்ட் தென் இந்த ஹையர் ஆக்ட்லாம் ஒன்று சொல்லி எடுத்துட்டு வர போறோம்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் நீங்க ட்ரம்ப் இருக்க வரைக்கும் ஷார்ட் டேர்ம்ல பிரஷர் இருந்துட்டு தான் இருக்கும். ஸோ அவரோட பிளான் படி இந்தியன் மார்க்கெட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்குவீஸ் பண்ற பிளான்ல தான் வந்து இருக்காரு. ஸோ அந்த ஒரு ரீசனால இங்க இந்தியன் ஐடி எக்ஸ்போர்ட்ஸ் வந்து அவர் மெயினா டார்கெட் வந்து பண்றாரு. ஸோ இந்தியாவோட ஐடி எக்ஸ்போர்ட்ஸ் அவர் டார்கெட் பண்ண இங்க ஷார்ட் டேர்ம்ல ஐடி கம்பெனிஸ் எல்லாமே பிரஷரா தான் வந்து இருக்கும்.
ஸோ இது எல்லாமே ஷார்ட் டேர்ம். மீடியம் டேர்ம்ல என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது ஒட்டுமொத்த ஐடி கம்பெனிஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோ டவுனா இருக்கு. இங்க ஐடி ப்ராஜெக்ட்ஸ் வரதெல்லாம் ஸ்லோ டவுனா இருக்கு. அந்த ப்ராஜெக்ட்ஸ் வந்தாலும் அது முடிஞ்சு வெளியே வரதுக்கு ஸ்லோ டவுனா இருக்கு. அந்த கிளைண்ட் வந்து இதுக்கு எதிர்பார்க்குற பேமெண்ட் வந்து தர மாட்டாங்க. அந்த பேமெண்ட்டும் டிலே வந்து பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி ஐடி செக்டரே ஓவராலா வந்து ஸ்லோ டவுன்ல தான் வந்து இருக்கு. என்ன ரீசன்ஸ்னால பார்க்கும்போது இங்க ஏயும் ஒரு ரீசனா கம்பைன் ஆயிருக்கு. அண்ட் தென் இருக்கிற மேக்ரோ எக்கனாமிக்ஸ் கண்டிஷன்ஸ் எல்லாமே வந்து இங்க எல்லாமே வீக் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து கிரியேட் பண்ணி கொடுக்குது. ஸோ இந்த ஒரு ரீசனால ஒட்டுமொத்த ஐடியுமே வந்து ஸ்லோ டவுன்ல இருக்கு. அண்ட் தென் இந்த கம்பெனிஸோட ஏர்னிங்ஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோ டவுன்ல இருக்கு. இது எல்லாமே மீடியம் டேர்ம்ல இருக்க பிரச்சனையா வந்திருக்கு. ஸோ இது எல்லாமே ரிகவர் ஆகணும் அப்படின்னா இங்க ஒட்டுமொத்த வேர்ல்டே வந்து பார்த்தீங்கன்னா பீஸ்ஃபுல்லா போகணும். அதுலயும் மெயினா இங்க ட்ரம்ப் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேரிஃப் எல்லாம் போடாம இருக்கணும். ஸோ அது எல்லாமே ப்ராப்பரா நடந்தது அப்படின்னா இதுல இருக்க பிரஷர் எல்லாமே வந்து ரிலீவ் ஆயிடும். இது ஷார்ட் டேர்ம்லயும் சரி, மீடியம் டேர்ம்லயும் சரி இந்த பிரஷர் வந்து கிரியேட் ஆயிடும். பட் லாங் டேர்ம் பிரச்சனை ட்ரம்பான்னு கேட்டீங்கன்னா ட்ரம்ப் கிடையாது. லாங் டேர்ம்ல இருக்க ஒரிஜினல் பிரச்சனை வந்து என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஏஐ அண்ட் தென் ஆட்டோமேஷன். இதுதான் வந்து லாங் டேர்ம்ல இருக்க பிரச்சனையா இருக்கு. அது எப்படி இங்க ஏஐ அண்ட் தென் ஆட்டோமேஷன் வந்து பெரிய பிரச்சனை வந்து கிரியேட் பண்ணி கொடுக்கும் அப்படின்னு சொல்ற கேள்விக்கான ஆன்சர் வந்து இங்க யூஎஸ் கிளைண்ட்ஸ் எல்லாருமே நம்ம கிட்ட அந்த ப்ராஜெக்ட்ஸ் கொடுக்கறதுக்கான ரீசனே நம்ம எல்லாமே சீப்பா அதை வந்து பண்ணி தரோம். அண்ட் தென் சீப்பான அந்த ஒரு லேபர்ஸ் வச்சு நம்ம பண்ணிக்கிறோம். அது நம்ம காசு பண்ணிக்கிறோம், அது தனி. பட் ஆனா நம்ம கிட்ட கொடுக்கறதுக்கான ரீசன் நம்ம எல்லாமே டேலண்டா வந்து இருக்கும். அண்ட் தென் அவங்க கொடுக்குற ப்ராஜெக்ட்ஸ் நம்ம வந்து ப்ராப்பரா அந்த டைம் லைன்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துறோம். ஸோ இதனால தான் இந்தியன் ஐடி கம்பெனிஸ்க்கு வந்து வராங்க. நம்ம கிட்ட சீப்பா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ ஒருவேளை இந்த ஏஐ அண்ட் தென் ஆட்டோமேஷன் எல்லாமே வந்து அடுத்த ஸ்டெப் போயிட்டு இங்க ஒரு ஏஐ ஏஜென்ட் மாதிரி ஏதோ ஒன்று கிரியேட் பண்றாங்க. இல்லை அப்படின்னா ஏஐ சாட் பட் எல்லாம் இப்போ இருக்குல்ல, அந்த மாதிரி ஏஐ வந்து இன்னும் அட்வான்ஸ்டா போயிட்டு அவங்க ஒரு ஒர்க் கொடுக்குறாங்க அப்படின்னா அது ஒரு சாட் பாட்டே வந்து பண்ணி கொடுக்குது அப்படின்னும் போது அவங்க அந்த சாட் பாட்டை வந்து யார் வந்து தயாரிச்சு கொடுக்குறாங்க, அந்த ஒரு ஏஐ அசிஸ்டன்ட் வந்து யார் வந்து தயாரிச்சு கொடுக்குறாங்களோ அவங்க கிட்ட தான் கிளைண்டா வந்து போவாங்க யூஎஸ் கம்பெனிஸ் எல்லாருமே. ஸோ அப்படி பார்க்கும்போது நம்மளோட இந்தியன் ஐடி கம்பெனிஸ்க்கு ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம எல்லாமே சர்வீஸ் பேஸ்டு ஒரு இந்தியன் ஐடி கம்பெனியா வந்து இருக்கும். நம்ம வந்து மெயினா சர்வீசஸ் தான் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். இன்னும் ப்ராடக்ட் வந்து கொடுக்க ஆரம்பிக்கல. லைக் வந்து கூகுள் மாதிரியோ இல்லை அப்படின்னா யூடியூப் மாதிரியோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் வந்து கிடையாது. நம்ம வந்து அவங்க என்ன சர்வீஸ் பண்ணி தர சொல்றாங்க அப்படின்னா நம்ம வந்து பண்ணி தரோம். அதாவது கூகுள் மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணி கொடு அப்படின்னா நம்ம கூகுள் மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணி கொடுப்போம். பட் ஆனால் நம்ம அதை ஒரு தனி ப்ராடக்டா வந்து வச்சில்ல. எக்ஸாம்பிளுக்கு இங்க ஜோகா மாதிரி நிறுவனம்லாம் ப்ராடக்ட் பேஸ்ட் நிறுவனம். அவங்க கிட்ட ஜோகா மெயில் அண்ட் நீங்க ஜோகா புக்ஸ் எல்லாம் வந்து இருக்கு. ஸோ அது எல்லாமே ப்ராடக்ட் பேஸ்டு. இவங்க எல்லாமே சர்வீஸ் பேஸ்டு. இந்த மாதிரி ஜோகா மெயில் மாதிரி எனக்கு ஒன்று ரெடி பண்ணி கொடுத்தா அவங்க ரெடி பண்ணி கொடுப்பாங்க. அது ப்ராடக்டா கூட ரெடி பண்ணி கொடுப்பாங்க. இல்லை அப்படின்னா இந்த ஒரு ஐடி சர்வீஸ்லாம் நீ பாத்துக்கோ, பேக் அண்ட் ப்ராசஸ்லாம் நீ பாத்துக்கோ அப்படின்னா அதை பார்த்துப்பாங்க. இல்லை அப்படின்னா கிளவுட் டெக்னாலஜி பார்த்துப்பாங்க, டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன்லாம் பார்த்துப்பாங்க, வெப்சைட் அந்த மாதிரிலாம் பார்த்துப்பாங்களே தவிர இங்க ப்ராடக்டா வந்து உள்ள இல்ல. ஸோ இதுதான் இருக்க பெரிய பிரச்சனையா இருக்கு. ஸோ ஏஐ அண்ட் ஆட்டோமேஷன் எல்லாமே உங்களுக்கு ப்ராப்பரா நடந்தது அப்படின்னும் போது இங்க ஐடி கம்பெனிஸ்க்கு இவங்க ப்ராஜெக்ட் தருவாங்கன்றதான் கேள்வியா இருக்கு. ஸோ அது என்னைக்கு வந்து டிலே ஆகுதோ, அது என்னைக்கு வந்து இங்க ப்ராஜெக்ட்ஸ்லாம் இவங்களுக்கு வராம போகுதோ, அன்னைக்கு தான் இந்த கம்பெனி எல்லாமே ஓவரான ப்ரெஷர் வந்து ஃபேஸ் பண்றாங்க. நல்லா தெரிய வரும் நமக்கு. ஸோ அது வரைக்கும் இந்த கம்பெனிஸ் வந்து இப்போதைக்கு மீடியம் ப்ரெஷர்ல தான் வந்திருக்காங்க. லாங் டேர்ம்ல இதுதான் இருக்கிற ஒரே பிரச்சனையா இருக்கு. ஸோ இந்த ஒரு லாங் டேர்ம் பிரச்சனையெல்லாம் அவங்க சரி பண்றதுக்காக தான் இங்க ஐடி கம்பெனிஸ் எல்லாருமே இங்க ஏஐல வந்து அதிகமா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்றாங்க. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் ஏஐல அதிகமா தான் இருக்கு. அதுலயும் மெயினா அவங்களோட எம்ப்ளாய்ஸ் எல்லாமே ஏஐல ட்ரெயின் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அண்ட் தென் ஆட்டோமேஷனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஏஐல ஸ்பெண்ட் அதிகமா வந்து பண்றாங்க. ஸோ இது எல்லாமே இந்த கம்பெனிஸ் லாங் டேர்ம் ப்ரெஷரை கம்மி பண்றதுக்காக பண்ற விஷயமா இருக்கு. அப்ப அந்த ஜாப் கட்ஸ் எல்லாம் நடக்குது, இதெல்லாம் வந்து ஒரு பெரிய பிரச்சனையா இல்ல அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா அந்த ஜாப் கட்ஸ் எல்லாம் ஐடி கம்பெனிஸ்க்கு உண்மையாவே எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அவங்களோட மார்ஜின்ஸை மெயின்டைன் பண்றதுக்கு அது ஒரு பிளஸ் சைடா தான் நம்ம வந்து ஒரு இன்வெஸ்டரா பார்க்கும்போது பார்க்கணும். ஸோ இங்க ஜாப் கட் நடக்குது அப்படின்னா அந்த கம்பெனி கிட்ட ஏதோ ஒரு இடத்துல கேஷ் வரது வராம இருக்கு, அதனால காஸ்ட் கட்டிங் வந்து பண்றாங்கன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாமே தவிர அது அந்த கம்பெனிஸ்க்கு ஒரு பெரிய பிளஸா தான் வந்து இருக்கும். இவங்க ஜாப் கட் வந்து பண்றது ஆஸ் இன்வெஸ்டரா பார்க்கும்போது சரி, அந்த கம்பெனிக்குமே பெரிய பிளஸா தான் இருக்கும். ஏன் அப்படின்னா ஐடி கம்பெனிஸோட அதிகமான ஸ்பெண்டிங், அதாவது அவங்க சம்பாதிக்கிறதுல அதிகமா அவங்க ஸ்பெண்ட் பண்றது, ஐடி கம்பெனி சம்பாதிக்கிறாங்கன்னா அவங்க அதிகமா ஸ்பெண்ட் பண்றது அங்க ஐடில வேலை பார்க்குற அந்த ஒரு எம்ப்ளாய்ஸ்க்கு தான். ஸோ அவங்களை கட் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு அதிகமான கேஷ் வந்து அப்படியே நிற்கும் கையில. ஸோ அதை வேற எங்கன்னா வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ இவங்க குளோபலா ஒர்க் ஃபோர்ஸ் வந்து கட் பண்றது இந்த ஐடி கம்பெனிஸ்லாம் பெரிய பிளஸா தான் வந்து இருக்கும். பட் ஆனா ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும், என்னதான் இந்த கம்பெனிக்கு வந்து அந்த குளோபல் ஒர்க் ஃபோர்ஸ் கட் பண்றது பிளஸா இருந்தாலுமே அந்த கம்பெனி ஏதோ ஒரு இடத்துல வந்து பார்த்தோன்னா அவங்களுக்கு காசு வந்து வர வேண்டியது வரல. ஸோ அந்த காசு வராத இடத்த அவங்க மேட்ச் பண்றதுக்காக தான் இவங்க இங்க காசு கட்டிங் வந்து பண்ணி அதை மேட்ச் வந்து பண்றாங்க. ஸோ இது எல்லாமே நெகட்டிவான ரீசனா தான் நம்ம வந்து பார்த்தாகணும். ஸோ இதுதான் ஷார்ட் டேர்ம், மீடியம் டேர்ம், லாங் டேர்ம்ல இருக்க பிரச்சனையா வந்து இருக்கு. ஸோ லாங் டேர்ம் பிரச்சனை தான் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணி ஆகணும். ஷார்ட் டேர்ம்ல இங்க ட்ரம்போட இந்த எஃபெக்ட்ஸ் எல்லாமே முடிஞ்சது, அண்ட் தென் இங்க இருக்கிற குளோபல் அன்சர்டனிட்டி எல்லாமே முடிஞ்சது அப்படின்னும் போது இது எல்லாமே திரும்ப கம்பேக் ஆக ஆரம்பிச்சிடும். பட் லாங் டேர்ம்ல அவங்க சக்சஸ் ஆகணும் அப்படின்னா ஐடி கம்பெனிஸ் வந்து சக்சஸ் ஆகணும் அப்படின்னா அவங்க சர்வீசஸ்ல மட்டும் இருக்கக்கூடாது, ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனியா வந்து பார்த்தீங்கன்னா மாற வேண்டியது ஒரு அவசியமா வந்து இருக்கு. இல்ல சர்வீஸ் பேஸ்ட்ல இருக்காங்க அப்படின்னா அதுல அந்த ஏஐ அந்த ஆட்டோமேஷன் வச்சு என்ன மாதிரியான சர்வீஸ்லாம் வந்து இன்னும் சிம்பிளிஃபைடா பண்ணி தர முடியுமோ அதை அவங்க பண்ண ஆரம்பிக்கணும். அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் அவங்க ப்ராப்பரா பண்ணிருக்காங்க. ஸோ இங்க லாங் டேர்ம் பிரச்சனை சால்வ்டு. அண்ட் தென் ஷார்ட் டேர்ம், மீடியம் டேர்ம்ல பார்க்கும்போது அது ப்ரெஷர்ல இருக்கட்டும். ப்ரெஷர்ல இருந்தால் தான் நம்ம வந்து அந்த ஸ்டாக்ஸை கன்சிடர் பண்றதுக்கு கரெக்டான டைமா வந்து இருக்கும். சரி, ஓகே, இப்போ நம்ம ஓவராலா என்னென்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி புரிய வந்துருச்சு. சரி, இப்போ இந்த கம்பெனிஸ்ல நம்ம என்னென்னலாம் பார்க்க வேண்டியது இருக்கு, ஏன் அப்படின்னா இந்த Q2 ரிசல்ட்ஸ் வந்து வரப்போகுது. ஸோ இந்த கம்பெனிஸ் உண்மையாவே கரெக்டாக தான் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு வராங்களா அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. ஸோ அதனால Q2 ரிசல்ட்ஸ் கண்டிப்பா நீங்க வந்து ஃபாலோ பண்ணுங்க. நானும் வீடியோஸ்ல வந்து டிஸ்கஸ் பண்ணுவேன், நீங்களும் வந்து ஃபாலோ பண்ணுங்க. ஸோ அதுல மெயினா உங்களோட ஆர்டர் புக் வந்து குறையுதா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஏன்னா ஆர்டர் புக் குறைஞ்சிச்சுன்னா அந்த கம்பெனி உண்மையாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் வந்து ஃபேஸ் பண்றாங்க.
அந்த கம்பெனிஸோட ஏர்னிங்ஸ் வந்து குறையக்கூடாது அப்படின்னா அந்த கம்பெனி கிட்ட இருக்க ஆர்டர் புக் அப்படியே மெயின்டைன் ஆகணும், அதோட அதிகமாகணும். ஸோ அது ப்ராப்பரா நடக்கிற வரைக்கும் அந்த ஐடி ஸ்டாக்ஸ் வந்து நான் கன்சிடர் பண்ணிட்டு இருப்பேன். அது என்னைக்கு வந்து ப்ராப்பரா நடக்காம அந்த ஆர்டர் புக்லாம் எல்லாமே இறங்குது, அந்த அட்ரிஷன் ரேட்லாம் ரொம்ப கம்மியாகுதோ அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா நான் ஸ்டாக்ஸ் வந்து கன்சிடர் பண்றதை நிறுத்திப்பேன். இப்போதைக்கு இருக்கிறதுக்கு அண்டர் வேல்யூடா நிறைய ஸ்டாக்ஸ் வந்து இருக்கு. ஸோ நான் கன்சிடர் பண்ணிட்டு இருக்க ஸ்டாக்கா இருக்குது இங்க டிசிஎஸ், இன்ஃபோசிஸ் அண்ட் தென் விப்ரோ, ஹெச்சிஎல். இந்த 4 கம்பெனிஸ் தான் நான் வந்து கன்சிடர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ நீங்களும் கன்சிடர் பண்றீங்கன்னா தாராளமா வந்து பண்ணலாம். பட் ஆனா ஒரு விஷயத்தை வந்து நோட் பண்ணிக்கோங்க, இங்க இருந்து சான்ஸ் ஃபாலோ ஆகிறதுக்கு அதிகமா வந்து இருக்கு. இங்க ட்ரம்ப் இருக்கிற வரைக்கும் அந்த அவர் புது புது ஆக்ட் எல்லாம் எடுத்துட்டு வர வரைக்கும் ஐடி எக்ஸ்போர்ட்ஸ்லாம் இவர் ப்ரெஷர் கொடுக்குற வரைக்குமே கண்டிப்பா ப்ரெஷர்ல தான் வந்து இருக்கும். அதே நீங்க ஷார்ட் டேர்ம்ல நான் சொன்ன மாதிரி கம்பெனிஸாலையும் வந்து ஸ்லோ டவுன் தான் இருக்கு. கம்பெனிஸாலையும் இங்க வந்து மணி வந்து மேக் பண்ண முடியல. இது எல்லாமே பிளஸ் என்ன இருக்கு, இந்த ஷேர்ஸ் எல்லாம் எல்லாமே இறங்குறதுக்கு. பட் ஆனா இங்க இன்ஃபோசிஸ் எப்படி அவங்க ஷேர்ஸ் வந்து பைபேக் பண்றதுக்கு கான்ஃபிடன்ஸா வந்து இருக்காங்களோ அதே மாதிரி எல்லா ஐடி கம்பெனிஸும் வருவாங்க அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருக்கு. ஸோ அவங்க கான்ஃபிடன்ஸா வந்து இந்த ஷேர்ஸை பை பண்ணும்போது நம்ம ஒரு இன்வெஸ்டா இருக்கும் அப்படின்னா நம்மளும் அந்த மாதிரி கான்ஃபிடன்ஸா வந்து பை பண்ணி தான் ஆகணும். ஸோ அந்த மாதிரி நீங்க கன்சிடர் பண்றீங்க அப்படின்னா ஓகே தான். அந்த நீங்க வந்து ஷேர்ஸ் வந்து ஃபாலோ ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. அதையும் நீங்க வந்து மைண்ட்ல வச்சுக்கங்க. இதை நான் கன்சிடர் பண்ண ஸ்டார்டிங்ல இருந்து சொல்லிட்டு இருக்கேன், இங்க வந்து ஷேர்ஸ் வந்து ஃபாலோ ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாவே இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கம்பெனி எப்போ வந்து அப் ரேலியில போகும் அப்படின்னா நம்ம சிம்பிளா புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். ஸோ இந்த கம்பெனி வந்து எப்போ அப் ரேலியில போகும் அப்படின்னா இங்க எப்போ ஐடி கம்பெனிஸ்ல ஒர்க் பண்ற எம்ப்ளாயிஸ் எல்லாருமே இங்க நான் வந்து இங்க ஏஐயோட அந்த டிஸ்கிரிப்ஷன்லாம் கிடையாது, நான் ஒர்க் போயிட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து ஜாப் செக்யூரிட்டி வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எப்போ ஃபீல் பண்றாங்களோ அப்போ ஐடி கம்பெனிஸ் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் தென் எங்க குளோபலா வந்து இங்க ஒர்க் ஃபோர்ஸ் கட் பண்றதுக்கு பதில் குளோபலா வந்து பார்த்தோன்னா ஆள் எடுக்கிறோம், எங்க ஊருக்கு வந்து வாங்க, இல்ல எங்க கம்பெனிக்கு வந்து வாங்கன்னு சொல்லி என்னைக்கு வந்து நியூஸ் வந்து வருதோ அன்னைக்கு இந்த ஐடி கம்பெனிஸ் எல்லாமே சர்வைவல் ஆயிடுச்சு. அண்ட் தென் கம்பேக் வந்து ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து நினைச்சுக்கலாம். ஸோ அது வரைக்கும் ஐடி அன்சர்டனிட்டியா தான் வந்து இருக்கு. நம்ம கன்சிடர் பண்ற ஸ்டாக்ஸுமே அன்சர்டனிட்டியா தான் வந்து இருக்கும். அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் போய்கிட்டே தான் வந்து இருக்கும். ஸோ அது என்னைக்கு நியூஸா வருதோ அன்னைக்கு வந்து பார்க்கலாம். அப்பதான் இந்த ஸ்டாக்ஸ் வந்து கம்பேக் ஆகும். ஸோ இந்த ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாமே அன்சர்டனிட்டியா இருக்கிறது ஒரு இன்வெஸ்டராக்கு மட்டும் கிடையாது, இது வந்து ஒட்டுமொத்த எம்ப்ளாய்க்கு மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இது அன்சர்டனிட்டியா தான் இருக்கு. அண்ட் தென் அந்த கம்பெனிஸோட சிஓஸ்க்கே வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து தெரியல, எந்த இடத்துல போய் நிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஒரு சிஓவும் ஒரு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ ஓவராலா சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா ஐடி கம்பெனிஸ் அன்சர்டனிட்டியா தான் இருக்கு. இது வந்து நம்ம இன்வெஸ்டர் அப்ரோச்சா பார்த்தாலும் சரி, ஒட்டுமொத்த அப்ரோச்சா பார்த்தாலும் சரி அன்சர்டனிட்டியா தான் வந்து இருக்கு. இப்ப இருக்க வேல்யூஷனுக்கு ஆஸ் இன்வெஸ்டரா வந்து பார்க்கும்போது கரெக்டான வேல்யூவா வந்து தெரியுது. ஸோ இந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம்ல தானே பிரச்சனை, ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கன்சிடர் பண்ணிட்டு இருக்கோம் இந்த 4 ஸ்டாக்ஸும். இங்க இன்ஃபோசிஸ், டிசிஎஸ் அண்ட் தென் விப்ரோ, ஹெச்சிஎல் டெக் இது 4 வந்து பார்த்தீங்கன்னா நான் கன்சிடர் பண்ணிட்டு இருக்கேன். இதுல ஹெச்சிஎல் டெக் மட்டும் எப்பனா ரேரா தான் வந்து கன்சிடர் பண்ணிட்டு இருக்கேன். 1, 2 தான் ஐ திங்க் வந்து பார்த்தீங்கன்னா நான் வாங்கினேன். ஸோ இதுல இந்த மீதி இருக்க 3 கம்பெனிஸ் தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிட்டு இருக்கேன். அதுலயும் மெயினா டிசிஎஸ் அண்ட் தென் விப்ரோ, இன்ஃபோசிஸ் 3 தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமா வந்து பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இது இன்னும் 30% ஃபால் ஆனாலும் நான் தைரியமா வந்து கன்சிடர் பண்ணுவேன். அதாவது இங்க டிசிஎஸ் வந்து 2500 போனாலும் நான் வந்து தைரியமா கன்சிடர் பண்ணுவேன். அந்த டைம்ல கன்சிடர் பண்ணுவேன், இப்பயும் கன்சிடர் பண்ணுவேன். ஸோ நீங்களும் அந்த மாதிரியான ஒரு நோட்ல வந்து பாக்குறீங்க அப்படின்னா நீங்களும் தாராளமா கன்சிடர் பண்ணலாம். அண்ட் தென் நீங்க டாடா டெக்னாலஜியும் டாடா எலக்ஸியும் அண்ட் தென் டெக் மஹிந்திராவும் கேட்டிருந்தீங்க. இது 3மே கன்சிடரேஷன் ஸ்டேஜ்ல வந்து கிடையாது. என்ன ரீசன்ஸ்னாலும் சொல்லி பார்க்கும்போது அந்த கம்பெனிஸ் எல்லாமே ஓவர் பிரைஸ்டா வந்து இருக்கு. ஸோ இங்க டெக் மஹிந்திரா சைட்ல வந்து அப்படின்னா அவங்க ஒர்க் பண்ற அந்த டெலிகாம் செக்டரே வந்து பார்த்தோம், அந்த சர்வீஸ் செக்டரே வந்து பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் வீக்கா வந்து இருக்கு. அது ஒரு ஆடானா இருக்கு. அண்ட் தென் பி வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கு, 30 கிட்ட வந்து இருக்கு பி. ஸோ அது வந்து இங்க ஓவர் பிரைஸா தான் வந்து இருக்கு. சேம் வந்து இங்க டாடா டெக்னாலஜியும் சரி, டாடா எலக்ஸியும் சரி, டாடா டெக்னாலஜிஸ் 50% ஃபாலோ இருந்தாலும் அந்த ஐபிஓ பிரைஸ் வந்து ஃபாலோ இருந்தாலுமே இப்போ ஓவர் பிரைஸ் தான். ஸோ அதெல்லாம் வந்து ஓவர் பிரைஸா தான் வந்து இருக்கு. கன்சிடர் பண்ற ஸ்டேஜ்ல வந்து கிடையாது. கன்சிடர் பண்ற ஸ்டேஜ்ல இருக்குது இந்த 4 ஐடி கம்பெனிஸ் தான் வந்து இருக்கு. ஸோ நம்ம மத்த ஐடி கம்பெனிஸ்லாம் வந்து கன்சிடரேஷன் ஸ்டேஜ்ல இல்லையா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எல்லா ஐடி கம்பெனிஸுமே ஒரு 30 கிட்ட தான் இருக்கு பின்றது. இங்க விப்ரோ மட்டும் 20 கீழ வந்து பிஇ போயிடுச்சு, மீதி எல்லாமே 20 கிட்ட வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இங்க எல்லா கம்பெனிஸுமே 30க்கு மேல வந்து பாத்தீங்கன்னா பிஇ இருக்கும்போது டாப் 4 கம்பெனிஸோட பிஇ நம்ம செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அதுவே 20 கிட்ட தான் வந்து இருக்கு. ஸோ அதனால தான் அந்த டாப் 4 கம்பெனிஸை மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணிட்டு விட்டுறோம். ஸோ பார்க்கலாம் என்ன எதெல்லாம் நடக்குது இந்த ஐடி செக்டரை சுத்தின்ட்டு. ஸோ இது இறங்குது அப்படின்னா நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா பிரேவா கன்சிடர் பண்றீங்கன்னா மட்டும் கன்சிடர் பண்ணுங்க. இது வந்து அன்சர்டனிட்டியா தான் வந்து இருக்கும். அது இன்னும் எவ்வளவு நாளைக்குன்றது யாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் தெரியாது. அதுக்கு அந்த லாங் டேர்ம்ல இருக்க பிரச்சனையை வந்து நான் சொல்லிட்டேன். அது என்னைக்கு கிளியர் ஆகும் அப்படின்ற நம்ம சிம்பிளா என்னைக்கு புரிஞ்சுக்கலான்றதே சொல்லிட்டேன். ஸோ அது எல்லாமே ஒருவேளை நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னா மட்டும் நீங்களும் ஐடி கம்பெனிஸ் கன்சிடர் பண்ணுங்க. இல்ல அது நடக்கிறதுக்கான சான்சஸே வந்து இல்ல. ஸோ இது எல்லாமே இந்த கம்பெனிஸோட மார்ஜின்ஸ் எல்லாமே அஃபெக்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லி நீங்க ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா இந்த கம்பெனிஸ்லாம் கன்சிடரபிள் ஸ்டேஜ்ல கிடையாது அப்படின்றத நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஸோ பார்த்து என்ன இதெல்லாம் வந்து டிசைட் பண்ணுங்க. நான் வந்து இங்க இன்ஜினியரிங் கிராஜுவேட்டா வரவே எனக்கு வந்து இந்த ஐடி கம்பெனிஸ்லாம் வாங்கணும்னு சொல்லிட்டு ஆசை இருந்துச்சு. ஸோ அதனால நான் வந்து டிசிஎஸ் அண்ட் தென் இந்த ஹெச்சிஎல் அண்ட் தென் இந்த கம்பெனிஸ்லாம் வந்து வாங்கிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி அப்ரோச் இல்லை அண்ட் தென் நீங்க வந்து பியூரா வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியா வந்து பாக்குறீங்க அண்ட் தென் நீங்க இந்த பிரச்சனை வந்து முடிவு வர மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லி நீங்க ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா நீங்க கண்டிப்பா வேற ஸ்டாக்ஸ் வந்து கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுதான் இன்னைக்கான ஓவரால் வீடியோவா இருக்கு. அடுத்த வீடியோல வந்து பார்ப்போம். பாய். அண்ட் தென் வேற என்ன செக்டர் அனலைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க, அதையும் நம்ம அனலைஸ் பண்ணிடலாம்.